ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஊழியம் செய்தவருக்கு நாம் செய்கிற ஊழியம். The servant we serve. ஆண்டவரே சொன்னார், நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். இதுதான் இரட்சகனுடைய மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்களோ இல்லையோ, ஊழியம் கொள்ளுகிறார்கள். நீங்களும் நானும் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி, டு சர்வ். அதற்கு நாளிலே ஒரு ஊழியனுடைய தகுதிகள் என்ன, தேவன் எதிர்பார்ப்பது என்ன, இப்படி பல செய்திகளை இந்த ஊடகத்தில் பேசியிருக்கிறேன். இது ஏசாயா 49 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை வேதம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வேதத்தை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். இது திருமறை தியானம். நீங்கள் கேட்பதை விட அதை பார்க்கும்போது இன்னும் இரட்டிப்பான ஒரு புரிதல். கேட்பது என்பது ஒரு நிலைமை, பார்ப்பது என்பது அதை விட சிறப்பான ஒன்று. இதனாலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, ஏசாயா 49 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 49 1 6. தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்து முதல் கர்த்தர் என்னை அழைத்தார். நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தினார். இதுதான் ஒரு ஊழியருடைய மேன்மை. வசனம் சொல்லுகிறது, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். அப்படியானால் ஒரு ஊழியனுடைய அழைப்பு தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவனை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையிலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இது ஏசாயா தீர்க்கதரிசன வசனம் மட்டுமல்ல, உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே பாடுகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அது உண்மைதான். ஆனால் 49 அதிகாரத்திலிருந்து ஏசாயா 55 அதிகாரம் வரைக்கும் ஒரு பாடுபட்ட ஒரு ஊழியர், அவர்தான் கிறிஸ்து. இன்றைக்கு அவர்தான் உங்களுக்கு எனக்கும் அடிச்சோடில் வைத்து போயிருக்கிறார். த சஃபரிங் சர்வெண்ட். இன்றைக்கு அநேக நினைக்கிறாங்க. இன்றைக்கு கூட ஒரு ஊழியரோடு பேசினார், ஐயா 16 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன், இன்னும் என் பாடுகள் தீரவில்லை. அதாவது என்னுடைய வீட்டிலிருந்து என்னுடைய சபைக்கு போவதற்கு கூட எனக்கு சரியான வசதிகள் இல்லை, அதற்குரிய பொருளாதாரங்கள் இல்லை. இது அன்பானவர்களே, பாடுகள் உண்மை. ஆனால் அந்த பாடுகளுக்கு மத்தியிலே தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் a suffering servant. நம்முடைய ஆண்டவர் பாடுபட்ட ஒரு ஊழியர். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், the servant we serve. நாம் ஊழியம் செய்கிற அவர் எப்படிப்பட்டவர், பாடுகளை சந்தித்தவர். இதை நாம் இந்த சிலுவை தியான நாட்களை தியானிக்கிறோம் இல்லை, ஒவ்வொரு நாளும். இஸ் a suffering servant, பாடுபட்ட நாயகர். எனவே எப்படியெல்லாம் அவர் பாடுபட்டார், ஏன் பாடுபட்டார், இந்த ஊழியனுடைய அவருடைய அழைப்பை, இந்த உங்களுடைய அழைப்பையும் என் அழைப்பையும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 49 அதிகாரம் 3 வசனம். அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் தாசன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். தேவன் உங்களில் அழைத்தது என்னில் மகிமைப்படும்படியாக. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனால் உங்களிலே, என்னிலே அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹிஸ் காலிங். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஏதோ என்ன அழைத்தார். இல்லை, இன்னைக்கு அநேகருடைய ஊழியத்துல அழைப்பை குறித்த அந்த மேன்மை புரியவில்லை. தூதர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். மலிவான, ஆதாயமான இந்த தேவையற்ற, இப்படி சொன்னவங்களுக்கு ரப்பிஷ், குப்பைகள், அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், 49:3 ஏசாயா, நீ என் தாசன். அது உங்கள் பெயரை போட்டுக் கொள்ளுங்கள். there's a cause. அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் நோக்கம். 2 சொல்லுகிறார், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அதுதான் உங்களிலும் என்னிலும் மகிமைப்படத்தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். இன்றைக்கு நாம் சிலரை பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற பிரபலங்கள்
அவர்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட முடியுமானால் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட முடியும். அந்த உண்மை புரியவில்லை. அந்த உண்மை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அதை பற்றி கொண்டார்கள், அதில் நிலைத்திருக்கிறார்கள். கன்சிஸ்டன்சி அது அவ்வளவு சீக்கிரத்தில் வராது. இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற எந்த தேவ மனிதனுமே அவர்களும் இதை கடந்து வந்தவர்கள் தான். பாடுகளை, தண்ணீரை, பட்டயங்களை, ஏளனங்களை, பரியாசங்களை, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் ஆண்டு சொல்கிறார், என் தாசனை நான் என் அம்பார தூணியிலே மூடி வைக்கிறேன். You are secured and you are special and you are strengthened. தேவன் நீங்களும் நானும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அன்பான தேவ ஊழியர்களே, இதை கவனிக்க வேண்டும். த காஸ், தேவன் ஏன் உங்களை என்னை அழைத்தார்? அழைத்த நோக்கம் என்ன? ஏசாயின் புஸ்தகம் 49 அதிகாரம் 4 இன்றைய மனிதன் விருதாவாய் உழைக்கிறான், வீணும் வியர்த்தமாய் பலனை செலவழிக்கிறான். திரும்ப படிக்கிறேன், 49:4. இன்றைய மனிதர்கள் எத்தனை பேருமே விருதாவாய். இதைத்தான் மார்த்தாள் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள். அது அப்படி செய்வது ஆண்டவருக்கு பற்பல வேலைகளை செய்வது. இன்றைக்கு அநேக ஊழில் கூட தேவையற்ற காரியங்கள், வியாபாரங்கள், கட்ட பஞ்சாயத்து, மலிவான ஆதாயத்திற்காக, இது தேவையற்ற காரியங்கள். சில அதற்காக எந்த இயக்கத்திலும் சேர்ந்து கொள்ள அவர்கள் தயாரா இருக்கிறார்கள். எந்த இயக்கத்திலும். அன்னைக்கு ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஊழியத்தை விட்டுட்டார். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண எனக்கே தெரியல, நான் எதுவும் செய்யலாம். யோசித்து பாருங்கள், மலிவான ஒன்று. வேதம் சொல்லுகிறது, அன்பார்களே, நீங்கள் ஆண்டவர் உங்களை கூர்மையாக பட்டயமாய் பயன்படுத்த விரும்புகிறார். God wants to sharpen. அது மட்டுமல்ல, you are secured. அவருடைய கரத்தின் நிழலினாலே உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். உங்களை துலக்கமான அம்பாக்கி இருக்கிறார். அவருடைய அம்பாரா துணியிலே உங்களை மூடி மறைத்திருக்கிறார். You are so special. என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, நம்மை எப்படியெல்லாம் அவர் அழைத்திருக்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 49:1 த காலிங். இதற்கு எப்படி அழைத்தா தெரியுமா? கர்ப்பத்திலே என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். யூ ஆர் நாட் பை ஆக்சிடென்ட். நீங்களும் நானும் தற்செயலாய் இந்த பூமியில் அழைக்கப்படவில்லை. தாயின் கருவிலே உங்களை என்னை தேவன் தெரிந்து கொண்டார். கருவிலே, தாயின் கருவிலே. அப்படியானால் உங்களுடைய அழைப்பு மேன்மையானது, உங்களுடைய அபிஷேகம் மேன்மையானது, உங்களுடைய பாதுகாப்பு மேன்மையானது, நீங்களே மேன்மையானவர்கள். எனவேதான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்கிறார் 49:3, நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட். என்னுடையவன் என்று சொல்லுவது எத்தனை பெரிய மேன்மை. எல்லாரும் சொல்ல முடியாது. என்னுடையவன் பாட்டெல்லாம் பாடுறோம். என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆண்டவருடையவன் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீ என்னுடையவன். தட் இஸ் த காலிங். இரண்டாவதாக நான் சொல்ல வந்த வார்த்தை த காஸ். ஆண்டவர் உங்களை என்னையும் எந்த நோக்கத்திற்காக அழைத்தார்? வாட் இஸ் த பர்பஸ் இன் அவர் காலிங்? அந்த நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, இந்த உலகமே இன்றைக்கு 49:4 ஏசாயா விருதாவாய் வேஷமாய் திரிகிறான், விருதாவாய் சஞ்சலப்படுகிறான். அர்த்தமில்லாத வாழ்க்கை, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, நோக்கம் இல்லாத வாழ்க்கை, வீணும் வியர்த்தமான ஒரு வாழ்க்கை. They lose their strength. அவர் பலனை வீணாய் செலவழிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களை என்னையும் ஒரு கலங்கரை விளக்கமாய் the cause, the calling, அழைப்பு. இரண்டாவது காஸ். அந்த அழைத்த நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த ஏசாயா 49:5 சொல்லுகிறது, அவர்களை தம் பக்கம் தம்மிடத்தில் திரும்பும்படி. திரையில் பாருங்கள், தம்மிடத்தில் திரும்பும்படி. எனவேதான் கர்த்தர் உங்களை அவருடைய தாசனாகிய உருவாக்கினார். கர்த்தரிடத்தில் திரும்பபடி. இன்றைக்கு ஒரு துக்கமான விஷயம் என்னவென்றால், கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு மாறாக இன்றைக்கு ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறோம். என்னுடைய திருச்சபையில விசுவாசிகள் இருக்கிறார்கள். சிலருக்கு ரசிகர்கள். அவர் எங்க பேசினாலும் இவங்க போயிடுவாங்க. அதை பலமுறை எச்சரித்திருக்கிறேன், அதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், அதை கண்டனம் பண்ணியிருக்கிறேன். பட் ஸ்டில் தே ஆர், அவங்க ஃபேன்ஸ் போயிடுவாங்க. அது எங்க இருந்தாலும் போயிடுவாங்க. திரும்ப சில அன்பானுடைய இது சத்தியம் என்னவென்றால்,
யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி, தறிக்கெட்டு போன, நோக்கமில்லாத, அர்த்தமற்ற, குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிற மக்களை தம்மிடத்தில் திருப்பும்படி. எனவே வேதம் சொல்லுகிறது, அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தாயின் கர்ப்பத்தில் தமக்கு தாசனாக உருவாக்கினார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, வாழ்க்கை நோக்கம் என்ன? அவரிடத்துல திருப்பும்படி. இன்றைக்கு நாம் ரசிகர்களை உண்டாக்கி இருக்கிறோம், சிசைகளை உண்டாக்கவில்லை. அவருக்கு ஒரு கூட்டம், இவருக்கு ஒரு கூட்டம், இவருக்கு ஒரு கூட்டம் இல்லை. அந்த வார்த்தையை திரும்ப திரையிலே பாருங்கள். ஜனங்களை தம்மிடத்தில் திருப்பும்படி தாயின் கர்ப்பத்திலிருந்து முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக உன்னை உருவாக்கி இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரனாய். ஆனால் இன்றைக்கு விஷயம் என்னவென்றால், தேசம் இன்றைக்கு சோரம் போயிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் சோரம் போயிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஏசன் 50:1 கூட போட்டிருக்குது. 50:1, the cause for your calling. தேவன் ஏன் உங்களை என்னை அழைத்தார். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, மக்களுடைய அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறது, அடுத்து அவர்கள் பாதகங்கள் பெருகி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், முறையற்ற உறவுகள், முறையற்ற வாழ்க்கை, முறையற்ற எல்லாமே முறையற்றது. உடைகள் முறையற்றது, பேச்சு முறையற்றது, அவருடைய வாழ்க்கை முறையற்றது, எல்லாமே இன்டிசிப்ளின், கொஞ்சம் கூட ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை. திருச்சபையிலே பார்க்கிறேன், அது என்னுடைய சபைக்குள்ளும் அது இருக்கிறது. அது என்னவோ தெரியல, கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. என்னால் பல சபைகளுக்கு போகிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே மெய்ப்பர்கள் கிடையாது. அவர்களாகவே கூடி ஜெபிக்கிறார்கள், அவர்களே போதகர், அவர்களே வசனத்தை ஷேர் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களை இன்னைக்கு மக்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு பேர் கொடுக்கிற பேர் வீடுகள் தோறும் சபை. அப்படி அந்த சபைக்கு அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே கட்டுப்பாடு இல்லை, ஒழுங்குமுறை இல்லை, அங்கே ஒரு வரையறை இல்லை. யார் எதை வேண்டுமா உடுத்தி கொண்டு வரலாம், எப்படி வேண்டுமானா வரலாம், எல்லாமே ஒன்றுதான். இன்னைக்கு அது ஒரு காமன் ட்ரெண்ட். இன்னைக்கு எல்லாமே ஒன்றுதான். நீங்கள் கொஞ்ச நாட்கள் இருந்து பார்த்துருப்பீங்க, ஆலயத்தில் திரைப்பட பாடல்களை பாடுகிறது, மக்கள் பாடுகிறார்கள். அது அங்கே அந்த வார்த்தைகள் மேலே அது ஒளிபரப்பப்படுகிறது. எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஊழியர்களை, இப்படிப்பட்ட உலகத்தை மாற்றத்தான் தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறது. காஸ், நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மக்கள் மிக குறைவு. ஏசா 50:2, நான் வந்தபோது ஒருவரும் இல்லாமற் போனது என்ன? இது என்னுடைய அங்கலாய்ப்பு. நான் வந்தபோது, அடுத்த வார்த்தை, எனக்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? அடுத்த வார்த்தை சொல்கிறார், அன்பானவர்களே, அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர், அவருடைய பாரம் இன்றைக்கு. எனவேதான் அடிக்கடி இந்த பாரத்தேவன் சொல்கிறார், தேடினேன் ஒருவனையும் காணேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா 50:2, ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? இந்த கனமான, மேன்மையான, உன்னதமான இந்த ஊழி செய்ய ஒருவனும் இல்லாமற் போன. இன்னைக்கு எல்லாருமே ஆரம்பத்தில் சொன்னேன், சஃபரிங் சர்வெண்ட். அது இன்றைக்கு யாருக்கு விருப்பம் இல்லை. லக்ஸோரியஸ், ஆடம்பரமான. நீங்க பாருங்க, இந்த ஊடகத்துல பாருங்களேன், கோட் சூட் இல்லாம பிரசங்கம் பண்றவங்க மிக குறைவு. எல்லாருமே கோட் சூட்டு தான். அது ஏற்புடையதா எனக்கு தெரியவில்லை. அதாவது சஃபரிங் சர்வன், அந்த நாட்களிலே பரிசுத்தவான்களுடைய அந்த உடை காரியங்கள் எளிமையானது, மிக, அதாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கூடியது. எனக்கு ஒரு ஊழியர் சொல்றார், என்னோட ட்ரெஸ் தான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்ன்றார். அபிஷேகம் ப்ளஸ் பாயிண்ட்டு, கர்த்தர் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு, அவருடைய வார்த்தை தான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடை எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். எவ்வளவு வேதனையான ஒன்று. தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? என் வார்த்தையை பேச, என் சத்தியத்தை சொல்ல, என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவனும் இல்லாமற் போனது. ஏசாயா 50:2. அது மட்டுமல்ல, அடுத்த இன்னொன்று சொல்லுகிறார், மறுபத்திற்கு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன? தேவனுடைய பாரம். எனவே the cause for your calling, இதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஏசாயா 49:6, தேவனுடைய அந்த அழைப்பின் நோக்கம் கோத்திரங்களை எழுப்பவும், ஜனங்களை திருப்பவும். 49:6 ஏசாயா, ஜனங்களை திருப்பவும். அது மட்டுமல்ல,
ஜனங்களுக்கு ரட்சிப்பாய் இருக்கவும் ஜாதிகளுக்கு நீங்கள் ஒளியாய் இருக்கவும். இந்த வார்த்தையை திரும்ப உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 49:6. கோத்திரங்கள் எழுப்ப, ஆண்டவருக்கு என்று ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாக்க. இன்னைக்கு அன்பானவர்களே, அந்த சந்ததி உருவாக்குகிற மக்கள் மிக குறைவு. என்னுடைய நோக்கமே அதுதான். இந்த ஊடகத்துல நான் பேசுகிற நோக்கமே அதுதான். என் காலத்துக்கு பிறகும் இது பேசப்பட வேண்டும். என் காலத்துக்கு பிறகு யாருக்கோ ஒருவருக்கு பயன்பட வேண்டும். கோத்திரங்களை எழுப்ப. இரண்டாவது அடுத்த வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தேவன் பக்கம் ஜனங்களை திருப்ப. அது மட்டுமல்ல, பூமி கடைசி பரியந்தம் தேவனுக்கு சாட்சியாயிருக்க. கடைசி வார்த்தை 49:6 ஏசாயா, ஜாதிகளுக்கு ஒளியாக தேவன் சொல்கிறார், உன்னை வைப்பேன். தட் இஸ் த காஸ் ஆஃப் ஹிஸ் காலிங். அதான் அழைப்பின் நோக்கம். ஜாதிகளுக்கு ஒளியாக, கோத்திரங்கள் எழுப்ப. அன்பார்களே, நீங்கள் நானும் மறித்தாலும் ஒரு பக்தி உள்ள சந்தையை உருவாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு எத்தனை பசுத்தோடைய அந்த தாக்கம், சிஸ்டர் சாராள்ன ஒரு அம்மா அவருடைய அந்த அந்த செய்திகள், அன்பார்களே, இன்றைக்கு அந்த வைராக்கியத்தோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய செய்திகள் தான். ஒரு காலம் சென்ற பேட்ரிக் ஜோஷுவா அவருடைய எளிமை, இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு வார்த்தை, கோத்திரங்கள் எழுப்பப்பட வேண்டும். என்ன அன்பு தேவ ஊழியர்களே, உங்களோடும் என்னோடும் இந்த சத்தியம், இந்த வார்த்தைகள், இந்த அபிஷேகம் இருக்க மறையக்கூடாது. நாம் மறித்தாலும் இந்த சத்தியங்கள் பேசப்பட வேண்டும். எத்தனை பேருடைய சத்தியங்கள் பேசப்படுகிறது அல்லவா? புஸ்தக வடிவிலே, சீடி வடிவிலே பேசப்படுகிறது. அந்த டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய வைராக்கியங்கள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, தட் இஸ் த காஸ் ஆஃப் யுவர் காலிங். உங்களை அழைத்தது நோக்கமே அதுதான். அதாவது ஒளியாயிருக்க, கோத்திரங்கள் எழுப்ப. அது மட்டுமல்ல, கடைசி பரியந்தமும் ஜனங்களுக்கு அன்பார்களுடைய வார்த்தைகள் பேசப்பட. எனவேதான் த காஸ் ஆஃப் யுவர் காலிங், அந்த அழைப்பின் நோக்கம். மூன்றாவது, அதற்கு அவர் கொடுக்கிற வாய்ப்புகள், இஸ் பவர். அவருடைய வல்லமை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். ஏசாயா புஸ்தகம் அந்த வார்த்தை, இளைப்படைந்தவருக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் கர்த்தராகிய ஆண்டவர் கல்விவானின் நாவி உனக்கு தந்தருளுகிறார். இளைப்படைந்தவருக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்ல எனக்கு சொல்லுகிறார். என் மூலமாக அநேகருக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தை கிடைக்கிறேன். முதலாவது, நான் அறியும்படி. இரண்டாவது, எனக்கு கல்விமானின் நாவு. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, பல்கலைக்கழக படிப்பு இல்லாமல் இருக்கலாம், உயர்ந்த மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆங்கில புலமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு பட்டணத்துல மிகுந்த ஒரு உயர்ந்த நிலையில் படிக்காமல் இருக்கலாம். நீங்க அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நான் அந்த கல்லூரியில், இந்த பள்ளியில், அதற்காக எவ்வளவு கியூல நிற்கிறாங்க. அதிகாலையிலே கியூல போய் நிற்கிறாங்க. இந்த எல்கேஜிக்காக, ப்ரீ எல்கேஜி. அதுல ஒரு மகிழ்ச்சி, என் பிள்ளை இந்த பள்ளியிலே படித்தால் மிகப்பெரியவனாய் வருவார். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கல்விமானின் நாவை தந்தருளுவார். எத்தனையோ படிப்பறியாத ஊழியர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறார். தமிழை பயன்படுத்துகிறார். பல்கலைக்கழக சான்றிதழ் இல்லை, பட்ட படிப்பு இல்லை, ஆனாலும் கல்விமானின் நாவு. அந்த வசனம் போட்டு எழுதுறது, சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படி. அது எப்ப சொல்றாரா? காலைதோறும். யோசித்து பாருங்கள், காலைதோறும். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, நீங்கள் கேட்கும்படி உங்கள் செவியை கவனிக்க செய்கிறார். நீங்க ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு பணம் செலவு பண்ணி தன் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்கிறாங்க. அவங்க பண்ற அட்டகாசம் நீங்க தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். அரட்டை, பிக்னிக், அடுத்தவர்களை அடிப்பது, ஒரு நாள் வருகிறதே இந்த பஸ் டேன்னு சொல்லி ட்ரெயின்ல பஸ்ல அவள் பண்ற அந்த அட்டகாசம். யோசித்து பாருங்கள், இதில் பாதி கிறிஸ்துவ குடும்பங்களா இருக்கும். நான் ட்ரெயின்ல போகும்போது பார்க்கிறேன். அது காரணம் என்னவென்றால், they forget the cause. எதற்காக தேவன் என்னை அழைத்தார். இந்த தவறு எல்லா இடத்துல இருக்கிறது. பெற்றோரிடத்தில் இருக்கிறது, அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது, ஊழியரிடத்தில் இருக்கிறது. இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, த காஸ், தேவன் சொல்கிறார், அதற்காகவே உன்னை அழைத்தார், அதற்காகவே he gives the power. நான் சொன்னேன், கல்விமானின் நாவை தருகிறார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை,
அது மட்டுமல்ல, கேட்கும்படிக்கே God gives the power. ஏசாயா 57 அவர் சொல்லுகிறார். எல்லாமே ஏசாயா 49 தான் பேச விரும்புகிறேன். 50 ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். முதல்ல சொன்ன இஸ் காலிங், இஸ் காஸ், மூன்றாவது இஸ் பவர். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது God gives the power. 58 ஏசாயா, என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அந்த வார்த்தை திரும்ப திரும்ப 59 ஏசாயால அவர் எனக்கு துணை செய்கிறார். அடிக்கடி இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. He gives the power to overcome. தீமைகளை எதிர்க்க, சத்துருக்கள் எதிர்க்க, ஆன்மீகவாதிகள் எதிர்க்க, அன்பானவர்களே உங்களுக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகளை எதிர்க்க அந்த வார்த்தையை திரும்ப படிக்கிறேன். அவர் என்னோடு வழக்காடுகள் யார்? ஏகமாய் நிற்போமாக, எனக்கு எதிராளி யார்? அவரை நீதிமானாக்குகிறவர் சமயமாய் இருக்கிறார். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனையும், ஏசு 50:11, அவர் அக்கினி, அதாவது நீங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் அக்கினியினாலே அவர் பாதுகாக்கிறார். அக்கினியிலே உங்களுக்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார். அவள் என்ன ஆகிறார் தெரியுமா? அவர்கள் சத்துருக்கள், ஏசு 50:11, அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறது போல அவள் அனைவரும் அக்கினி தீபத்திலும் அக்கினி சுவாலையிலும் நடப்பார்கள், வேதனை கிடப்பார்கள். நான் சொல்ல வந்த கருத்து, காட்ஸ் பவர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. அதில் எதிர்க்கிற எதிராளிகள் கற்றுக் கொடுக்கிறார். 48:17 உனக்கு போதிக்கிறார், நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறார். இவையெல்லாம் எது தெரியுமா? இஸ் பவர், அவருடைய வல்லமைகள். பாட்டெல்லாம் பாடுறோம். உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அவருடைய கரத்தினால் மூடி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் தீ கொளுத்தி அவள் அனைவரும் அக்கினி தீபத்திலும் அவர்கள் ஜுவாலையிலும் அவர்கள் வேதனையில் கிடப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கண்பதுவே பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீங்களோ 48:20 ஏசாயம், நீங்களோ கம்பீர சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கூறுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. காட்ஸ் பவர், அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய நடத்துதல், இஸ் ப்ரொவிஷன் அண்ட் ஆல்சோ இஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் தேர். அவர் சொல்லுகிறார், த ப்ரொவிஷன் ஆஃப் காட். 40:21 ஏசாயாவிலே, வனாந்தரங்களில் நடக்கும் போதும் உங்களுக்கு தாகமா இருக்காது என்றால், அந்த வனாந்தரத்தில் நடக்கும் போதும் அவள் தாகமா இருந்ததில்லை. இது கடந்து வந்த பசுத்துவானுடைய சாட்சி. அது மட்டுமல்ல, கண்மலையிலிருந்து தண்ணீரை அவளை சுரக்க பண்ணினார், நமக்கு முன்னோடியா இருந்த பசுத்தவான்களுக்கு. அது மட்டுமல்ல, கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு நம்புவதே பிள்ளையை, காட்ஸ், முதல்ல சொன்ன காட்ஸ் ப்ரொடெக்ஷன். எதிராக இருப்பவன் யார்? அக்கினியில் நடந்தாலும் ஆழியில் நடந்தாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை, அன்பானவர்களே, உங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அக்கினி பொறிகளால் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், அவர்களை நெருப்பை கொளுத்துவார், அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிறது போல அனைவரும் அவர்கள் அக்கினி சுவாலைகளை வேதனையில் கிடப்பார்கள், உங்களையோ பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, த ப்ரொவிஷன் ஆஃப் காட். 48:19 ஊழியம் செய்கிற த ப்ரொவிஷன், த பவர் ஆஃப் ப்ரொவிஷன் மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற உங்கள் சந்ததி மணலத்தனையாயிருக்கும். ஏசு 48:19. அது மட்டுமல்ல, உங்கள் சந்ததியினுடைய பெயர் உங்களை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது எல்லாருக்கும் சொந்தமாகாது. திரும்ப சொல்லுகிறேன், அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, ஊழியம் செய்கிற உங்கள் சந்ததி. ஒரு சின்ன கேள்வி, உங்களோட பிள்ளைகளை ஊழியத்துக்கு ட்ரெயின் பண்றீங்களா? பல முறை என் செய்தியில சொல்லியிருப்பேன். டாக்டர் மகன் டாக்டரா இருக்கிறான், என்ஜினியரோட மகன் என்ஜினியரா இருக்கிறான், ஆனா ஊழியரோட மகன் ஊழியனா இல்லை.
அறுவடை மிகுதி ஆட்கொடையிலேன்னு பிரசங்கம் பண்றோம். நம்ம வீட்டிலேயே இருக்கிற அந்த அறுவடையை நாம் விட்டு விடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டு கண்டுதே பிள்ளை, திருமறை சொல்கிறது, உன் சந்ததி மணலத்தனையாயும் உன் கர்ப்ப பிறப்பு அணுக்கள் அனைத்தையும் இருக்கும், உங்கள் பெயர் உங்களை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கும். என் அன்பு ஊழியர்களே, அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்காக மோட்டிவேட் பண்ணுங்க, உருவாக்குங்க, சின்ன வயதில் ஜெபிங்க, ஒன்று சொல்லிக் கொடுங்க. நீ வருங்காலத்துல என் சபையின் போதகர், நீ ஒரு ஊழியன். உங்கள் பெண் பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பெண் பிள்ளைகளை ஒரு ஊழியர் குடும்பத்துக்கு அனுப்புங்கள். நீங்க எல்லாரும் விரும்புவதெல்லாம் ஐடி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அது உங்கள் சொந்த விருப்பம். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்கள் பெயர் அற்று போகாமல், நீ ஒரு ஊழியன், உங்கள் பெயர் அற்று போகாமல் அடுத்து அழிக்கப்படாமலும் இருக்கும். துக்கமான காரியங்கள். போதகர் பிள்ளைகள் போதகராக இருப்பதில்லை. போதகரின் மகள்கள் கூட ஒரு போதகர் வீட்டுக்கு போறதில்லை. அது ஒருவேளை அமையவில்லையா என்பது தெரியல. நீங்கள் விரும்புங்கள், தேவன் தருவார். எனக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தந்திருக்கிறார், ஹைலி குவாலிஃபைடு. அந்த 3 பிள்ளைகளுமே ஊழியர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறேன். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சற்று கால தாமதங்கள் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பெல்லாம் வந்தது. ஆனால் நோக்கம் என்னவென்றால், ஒரு ஊழியனின் மகள் ஒரு ஊழியனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். அது நான் சொல்ல வந்த வார்த்தை, உங்கள் கர்ப்ப பிறப்பு, அவருடைய பெயர் உங்களை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமல் இருக்கும். அவள் சந்ததி, நான் சொல்ல இந்த சந்ததி அல்ல, பிள்ளைகள் அல்ல, ஒரு ஆவிக்குரிய சந்ததி மணலத்தனையாய். யோசித்து பாருங்கள், யாரோ ஒரு ஊழியர் உங்களுக்கு வசனத்தை போதித்தார், இதுதான் உங்கள் ரட்சிப்பு. அப்படியானால் நீங்க போதிக்கிறீங்க, உங்கள் காலங்கள் முடிஞ்சிடும். ஆனால் உங்களுடைய சந்ததியின் காலங்கள், வேதம் சொல்லுகிறது, அன்பால் அற்று போகாமல், அந்த பெயர் உங்களை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்க, அன்பது ஊழியர்களே, தேவன் சொல்கிறார், ஐ கிவ் த பவர். அதுதான் நோக்கம், அதுதான் வல்லமை. சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.
எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.